ಪಚ್ಚಪಾದ நடுமுடி கெடுக்கோவல நான் தான் என்று பேரும் நான் தகுதிய நான் வந்தது யார் இந்தியார் என்று விளக்கம் சொன்னால் தெரியும், சொல்லாவிட்டால் என்னுடைய நாடு எப்படி மரியாதா இது வரவங்கலாம் நடிக்கிறாங்களே. ஆமா, நீ ஆலயத்தில் இருக்கிறியாங்கன்னா எக்ஸ்போர்ட் வேலைக்கு போடுக்கிறியாமா? சாமியோட எக்ஸ்போர்ட் வேலைக்கு போவான். என் நடிக்கிறவங்களாம் கை இப்படி பண்ணா ஆவாதுரா சொல்றேன் அப்படி வரப்பாரு. நான் கூத்தாட்டு வரப்பாரு. ஆமா, நீ நைக்கில் உட்காந்துனா மச்சான் ஒண்ணு போறாடே அப்படின்ற அளவுக்கு வச்சிருப்பாரு கடவுள். அதவா காந்தாரி நாட்டை ஆளக்கூடியவன் என்னுடைய தந்தையோ சௌத்தியபல ராஜன். உங்க அப்பன் பேர் ரமேஷ். உங்க உட்காந்து நான் தின்னு மலை சௌத்தியபலராஜனுக்கு நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேர்? 104 பேர். அவன் வர 100 நீ வர 104 பாலோடி உங்களுக்கு சரியா போட்டுருமாடா. அப்படி 103 ஆண் ஒரே ஒரு பெண்மணி. என்னுடைய தங்கை பேரோ காந்தாரி ஆகப்பட்டவன். குழந்தை எப்படி எடுக்கல போன தெரியல. நாங்கள் வரத்தினால் பிறந்தவர்கள். ஆமா, ஆனால் என்னுடைய தங்கை பேரோ காந்தாரி. அது மட்டுமா? மற்றவர்களுக்கு
தெரியுமா? என்ன பேரையா? 3 எழுத்து என்று பேர். 3 எழுத்து. சா சா கு கு. என்ன சொல்றியா? உள்ள போதா? அது மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே லேசா வருது. கு கு நீ நீ சகுனி. சகுனி. நடியத்தை நீக்கினால் என்ன பெயர் வரும் பார். சகுனி. ஆமா. நடியத்தை தள்ளிட்டா ஆமா. சாணி. டேய் சரி. நன்றாக உச்சரிடா. சகுனி. நூனி. நடியத்தை தள்ளிட்டா சாகுனி. சாகுனியா? டேய் சனி. சரி. நான் யாருக்கு சனி? ஆ நான் எதற்காக சனியாக மாறினேன் தெரியுமா? ஆமா. எப்படி என்றால் காந்தாரி தேசத்தை ஆளக்கூடியவர் இந்த ஜெகிலியாத கூட்டமோ கௌரவர் கூட்டம். கௌரவர் என்றா யார் தெரியுமா? யாரு? திருதராட்டிர மகாராஜனுக்கும் ஆமா. என்னுடைய தங்கை காந்தாரிக்கு பிறந்தவர்கள் அப்பா உட்காரு. 100 பேர் பிறந்தார்கள். 99 ஆண் ஒரே ஒரு பெண்மணி. ஆமா. அண்ணவள் பேரோ திருச்சடை. திருச்சடை. சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைந்தவராஜனுக்கு கொடுத்து திருமணம் செய்து வைத்தார்கள். எப்படி என்றால் தினந்தோறும் வனவேலைக்கு செல்வதோ வழக்கம். ஆமா. ஜெகினியாத கூட்டமோ துரியாத கூட்டமோ பஞ்ச பாண்டவர்கள் இப்போது 5 பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு குன்னமதிக்கு பிறந்தவர்கள் பஞ்ச பாண்டவ ராஜாக்கள் 5. இப்படி நாங்கள் வனவேலைக்கு செல்லும் போது தாய் பாதத்தை வணங்கிதான் போவோம். ஆனால் தாய் பாதத்தை வணங்காமல் இன்று நான் தினத்திலே வனத்துக்கு வந்து விட்டோம். வனத்திலே எனக்கு யோசனை வந்தது. அடடா இன்று நாளையில தாய் பாதத்தை வணங்காமல் வந்து விட்டோம். ஐயா என்னுடைய கடைசி தம்பியாக கூடிய நீ உட்கார ஐயா. பயந்து தூங்குதா? பயந்து தூங்குதான் தூங்குது. இப்ப எப்படி நீ தூங்கி போயா? கதையை சொல்றதில்ல. கதை சொல்லும் போது யார் யார் பேசுறேன்னு பார்க்கணும். நான் வந்து என் கண்ணே வந்து டேமேஜ் கண்ணு. ஆமா. கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா கூட கரெக்டா பார்ப்பேன். இன்று நான் தினத்திலே தாய் பாதத்தை வணங்காமல் வந்து விட்டோம். என்னுடைய கடைசி தம்பியாக வழங்கக்கூடிய மண்டோதரனை அனுப்பி வைத்தேன். தம்பி மண்டோதரா, இன்று நாளையில தாய் பாதத்தை வணங்காமல் வந்து விட்டோம். நீ வேகமுறை சென்று தாய் பாதத்தை வணங்கி விட்டு வனத்துக்கு வாங்க சென்று தெரிவித்து ஓடினான். அண்ணவன் ஓடி தருணத்திலே காடு எப்ப பிறந்ததோ விருட்சமாகப்பட்டது ஆலா விருட்சம். பெருத்ததோ ஆலா விருட்சம். அண்ணவன் ஓடு தருணத்திலே அண்ணவன் சென்ற விரல் பட்டு ஆலா விருட்சமே சாய்ந்து விட்டது. அது அண்ணவன் கவனிக்கவில்லை. ஓடினான். தாய் பாதத்தை வணங்கினான். வனத்துக்கு வந்தோம். வேட்டைகள் முடித்தோம். ஸ்நானபானங்களை முடித்த பிறகு வீட்டுக்கு வரும் நேரத்திலே பார்த்தான் துரியன். நயவஞ்சக நச்சு பாம்பு தீண்டத்துறைக்கு வெங்கல பஞ்சம் எடுத்தவன் தனரேக கொண்டவன் யாருக்கும் வணங்காமடி தரித்தவன். மாமா வனத்துக்கு வரும்போது இந்த விருட்சமாகப்பட்டது நலமாக இருந்தது. காற்றடிக்கவில்லை, மழை பெய்யவில்லை. இந்த ஆல விருட்சம் எப்படி செய்து தெரிவித்தார்? நான் தெரிவித்தேன். என்னுடைய தம்பியாவக்கூடிய மண்டோதரன் சிந்த விரல் பட்டுதான் சாய்ந்து விட்டிருந்தது. தெரிவித்தேன். சின்னஞ்சிறுவன் இன்னவனுக்கு எவ்வளவு வளவு இருக்கின்றது, இருக்கக்கூடிய 102 பேருக்கு எவ்வளவு வளவு இருக்கும் என்று இந்த ஜெகிலியாத கூட்டத்தை அஸ்தினாபுர நயமாக வர வைத்தான். தன்னுடைய மகனுக்கு பூணூல் கல்யாணம் என்று பூணூல் கல்யாணம் என்றால் காதலியா நயமாக வர வைத்தான். 103 பேருக்கு 103 அறை கட்டினா. அந்த அறைக்குள்ள எங்களை சிறைப்பிடித்தான். சிறைப்பிடித்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்காட்சி கூவ பிரவேசித்தான். கொட்டாங்காட்சி கூவ பிரவேசித்த பிறகு நாங்கள் யாரும் மாளவில்லை. அந்த கொட்டாங்காட்சி கூவுல ஆயாக்கு உப்பு அள்ளி போட்டார். ஆயாக்கா கைப்பிடி உப்பு அள்ளி போட்டார் கொட்டாங்காட்சி கூவுல. அனைவருமே பொசித்து விட்டார்கள் அண்ணாதமிழ்மார்கள். அண்ணா தண்ணீர் 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 மாண்டு விட்டு மாண்டினார்கள். நான் ஒருவன் மட்டும் பொசிக்கவில்லை. முதட்டில் உருவாடி மனதிலே வஞ்சகம் வைத்து எப்படியாவது இந்த துரியோதன கூட்டத்தை கருவறுக்கும் என்று நான் யோசித்தேன். யாரை வைத்தா பகவரும் யாரை வைத்தா சண்டை வரும் என்று நான் எப்படி யோசித்திருமா அந்த படவர பகம்